திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு. மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கனமழையால் சென்னைக்கு சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. விழுப்புரத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கம். எச் ராஜா குற்றவாளி என சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திமுக எம்பி கனிமொழியை விமர்சித்த வழக்கிலும் பெரியார் சிலையை உடைப்பேன் என கூறிய வழக்கிலும் அதிரடி தீர்ப்பு. 2 வழக்கிலும் தலா 6 மாதம் சிறை தண்டனை. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் உத்தரவு. சேலம் ஏற்காட்டில் மண் சரிவு. காணாமல் போன தடுப்புகள். போக்குவரத்து பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மதுராந்தகம் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வு. பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளத்தால் வாகனங்கள் சாலையில் இருந்து பள்ளத்தில் விழுந்துள்ள காட்சிகள் வெளியீடு. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீர் கரையோர பகுதிகளில் புகுந்தது. ஆழ்பேட்டை, திடீர்குப்பம், பெண்ணையார் ரோடு, உப்பளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் அவதி. கடலூர் தென்பெண்ணை ஆறு வெள்ள பாதிப்பு குறித்து காணொலி காட்சி மூலம் கேட்டறிந்த முதலமைச்சர். பாதிப்புகள் குறித்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்டறிந்தார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது பெஞ்சல். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்பு பற்றி விவாதிக்க மக்களவையில் திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியது. கடலூர், செங்கல்பட்டு, புதுவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க TR பாலு வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் மண் சரிவுக்கு அடியில் சிக்கியுள்ள குடும்பம். 5 குழந்தைகள் உட்பட 7 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். செஸ் தரவரிசை புள்ளி பட்டியலில் புதிய மைல்கல்லை எட்டி அர்ஜுன் எரிகைசி அசத்தல். விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு இந்திய அளவில் 2வது இடத்தை அர்ஜுன் எரிகைசி எட்டியுள்ளார்.